அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 22. தங்க சிலுவை மற்றும் பூமியின் முனைகள். பெர்னார்டு தனது பணியில் பிரான்சிஸுடன் இணைந்தபோது பெர்னார்டு தனது செல்வம் அனைத்தையும் தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்க தொடங்கினார். பிரான்சிஸ் பெர்னார்டின் செல்வத்தை விநியோகிப்பதில் கொடுப்பதில் உதவிய போது சில்வெஸ்டர் என்ற அசிசியை சேர்ந்த ஒரு அருள் பணியாளர் அவரை அணுகினார். சில்வெஸ்டர் முன்பு சான் டாமியானோ ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப உதவுவதற்காக பிரான்சிஸ்க்கு கற்களை விற்றார். ஆனால் அவற்றுக்கான முழு ஊதியத்தையும் பெறவில்லை. எனவே சில்வெஸ்டர், பிரான்சிஸ் மற்றும் பெர்னார்டு ஏழைகளுக்கு இவ்வளவு செல்வத்தை சுதந்திரமாக விநியோகிப்பதை கண்டதும் பிரான்சிஸை அணுகி கற்களுக்கு அவர் இன்னும் பணம் செலுத்த வேண்டியிருப்பதை நினைவூட்டினார். பிரான்சிஸ் சில்வெஸ்டரின் பேராசைக்காக திட்டினார். ஆனால் பெர்னார்டின் பாக்கெட்டில் இருந்து ஒரு சில பணத்தை எடுத்து கடனை திருப்பி செலுத்த சில்வெஸ்டரிடம் கொடுத்தார். பிரான்சிஸ் மற்றும் பெர்னார்டு தழுவிக் கொண்டிருந்த தீவிர வறுமை பற்றி சிந்தித்த போது சில்வெஸ்டர் பின்னர் தனது பேராசைக்கு வருத்தப்பட்டார், வெட்கப்பட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு சில்வெஸ்டர் 3 முறை ஒரு கனவு கண்டார். அது பிரான்சிஸின் வாயிலிருந்து ஒரு பெரிய தங்க சிலுவை வெளியே வந்து விண்ணகத்தை அடைந்து பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை நீண்டிருப்பதை கண்டார். சில்வெஸ்டர் இந்த தரிசனத்தை பிரான்சிஸுடன் பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்துவின் சிலுவையை பூமியின் முனைகள் வரை போதிக்க கடவுள் அவரையும் அவரது புதிய ஒழுங்கையும் பயன்படுத்துவார் என்று அர்த்தப்படுத்தினார். இது ஒழுங்கின் பெரும் வளர்ச்சியையும் பலரின் மீட்பில் அது ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த தாக்கத்தையும் சித்தரிக்கும் ஒரு பார்வை. சில்வெஸ்டர் பிரான்சிஸின் தீவிர அர்ப்பணிப்பால் ஆழமாக ஈர்க்கப்பட்டு அவரது புதிய ஒழுங்கில் சேர்ந்து கடவுளின் உண்மையான புனித மனிதராக தனது வாழ்நாட்களை வாழ்ந்தார். அருள் நிறை வளம். முழு உலகத்தையும் நற்செய்தி செய்யும் ஒழுங்கை நிறுவும் லட்சியம் பிரான்சிஸுக்கு இல்லை. ஆனால் அதைத்தான் கடவுள் விரும்பினார். பிரான்சிஸ் ஒரு சிறிய வழியிலும் கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட பணியின் விவரங்களை கண்டிப்பாக கடைபிடித்தார். பெர்னார்டின் செல்வம் போன்ற அனைத்து செல்வங்களையும் அவர் மனம் இருந்து விநியோகித்தது கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிவதால் இந்த நற்செய்தி அறிவுரையை அவர் தீவிரமாக தழுவியது. இறுதியில் அருள்பணியாளர் சில்வெஸ்டர் மற்றும் பல பின்தொடர்பவர்களை ஊக்குவித்து பிரான்சிஸ்கன்களின் இந்த இயக்கம் உலகம் முழுவதும் நற்செய்தியை உண்மையாக பகிர்ந்து கொண்டுள்ளது. மேலும் பிரான்சிஸ்கன் இன்னும் இந்த பணியை தொடர்கிறார்கள். நம் சொந்த வாழ்க்கையில் இறைவனுக்காக மகத்துவத்தின் திட்டங்களை நாம் உருவாக்க வேண்டியதில்லை. இறைவன் தம்முடைய வார்த்தைக்கு நம்பிக்கையுடனும்
நமது பணியை வாழ அழைக்கும் வழிகளில் மட்டுமே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுவே நிறையருள் வளம். கடவுளுடைய திரு விருப்பத்தின் சிறிய விவரங்களுக்கு உண்மையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை இன்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் சொந்த பணத்தில் தாராளமாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் நேரத்தை தாராளமாக அல்லது தேவைப்படும் ஒருவருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் அன்றாட ஜெபத்தின் மிகவும் வழக்கமான வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறீர்கள். வாழ்க்கையில் இறைவன் உங்களை எதற்காக அழைக்கிறாரோ அந்த உலகத்தின் மீட்புக்கான அந்த மகிமையான திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சிறிய வழியிலும் கடவுளின் திரு விருப்பத்தை தழுவுங்கள். நற்செய்தியை பூமியின் எல்லைகளுக்கு தொடர்ந்து கொண்டு வர இறைவன் உங்கள் தியாகத்தை பயன்படுத்துவார். இதுவே அருள் நிறை வளம், இறைவேண்டல். புனித பிரான்சிஸ் தீவிர வறுமையின் மூலம் கடவுளையும் மற்றவர்களையும் அன்பு செய்யும் அன்றாட கடமைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்கள் அன்றாட காணிக்கையை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போதிக்க வெளியே சென்ற மிஷனரிகளின் ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கினார். எனக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நானும் கடவுளின் சித்தத்திற்கு தீவிரமாகவும் முழுமையாகவும் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். இறைவன் என் உயிரை அவர் விரும்புகிற விதத்தில் தம்முடைய இறையரசை வெளிக்கொணர்வதற்கு பயன்படுத்துவார். புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உன்னை நம்புகிறேன்.